மாணவர்களே, நாம் கடந்த பகுதியில் தாவரங்களில் வேறுபட்ட கல வகைகள் காணப்படுகின்றன என்பதனையும் தாவரத்தில் உள்ள கலங்கள் இழையங்களை நாம் வகைப்படுத்தலாம் என்பதனையும் கற்றுக்கொண்டோம். இனி அந்த வகைப்படுத்தலின் விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளை வரும் பகுதியில் காண இருக்கின்றோம். அதில் தாவர இழையங்கள் என்பது பிரி இழையம், நிலை இழையம் என்பதன் எளிய நிலை இழையத்தின் பகுதிகளையும் நாம் இனி வரும் பகுதிகளில் கற்போம். எங்கள் படத்தில் ஒட்டுக்கல இழையம், புடைக்கல இழையம், வல்லுருக்கல இழையம் ஆகியவற்றின் பகுதிகளை மேலோட்டமாக பார்க்கிறீர்கள். இதன் விளக்கத்தினை நாம் இனி கற்போம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் பிரி இழையங்களின் இயல்புகளை, நிலை இழையங்களின் வகைகளை, எளிய நிலை இழையத்தின் பிரிவுகளை, புடைக்கல இழையம், ஒட்டுக்கல இழையம், வல்லுருக்கல இழையம் ஆகியவற்றின் இயல்புகளை, புடைக்கல இழையம், ஒட்டுக்கல இழையம், வல்லுருக்கல இழையம் ஆகியவற்றின் தொழில்களை, புடைக்கல இழையம், ஒட்டுக்கல இழையம், வல்லுருக்கல இழையம் ஆகியன தாவரங்களில் காணப்படும் இடங்களை அறிந்து கொள்வீர்கள். தாவர இழையங்களில் முதலாவது பிரிவான பிரி இழையம் என்பதனை நாம் கற்க இருக்கின்றோம். உயிர்ப்பாக இழையுறு பிரிவிற்குள்ளாகும் புதிய கலங்களை தோற்றுவிக்கும் ஆற்றலுள்ள கலங்களை கொண்ட கூட்டம் இழையம் எனப்படும். இவ்விழையத்திலுள்ள கலங்கள் வியத்தமடையாதவை ஆகும். தாவர வளர்ச்சி இவ்விழையங்களின் மூலமே நிகழ்கின்றது. பிரி இழையங்களின் இயல்புகள் சிறிய பருமனுள்ள உயிருள்ள கலங்கள் ஆகும். கலத்திடவழிகள் அற்றவை. முனைப்பான கரு காணப்படும். பெரிய புன்வெற்றிடம் காணப்படுவதில்லை. அதிகளவில் இழைமணிகளை கொண்டவை. இவை 3 வகைப்படும். உச்சி பிரி இழையம், இடைப்புகுந்த பிரி இழையம், பக்க பிரி இழையம். உச்சி பிரி இழையம் ஒரு தாவரத்தின் தண்டின் அமைப்பை நீங்கள் நோக்குகிறீர்கள். அதன் உச்சி பகுதியில் உச்சி பிரி இழையமும், அதன் இடைப்பட்ட பகுதிகளில் இடைப்புகுந்த பிரி இழையமும், தண்டின் மேற்பட்டைக்கு உட்புறமாக பக்க பிரி இழையமும் காணப்படுகின்றது. அவற்றினை நாம் கற்கின்றோம். தாவரங்களின் தண்டு, வேர் என்பவற்றின் உச்சியிலும் கக்க எறும்பிலும் காணப்படுகின்றது. இதன் தொழிற்பாட்டினால் தாவரம் உயரத்தில் அதிகரிக்கும். உச்சி பிரி இழையத்தின் தொழிற்பாட்டினாலேயே தாவரங்கள் உயரத்தில் அதிகரிக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இடைப்புகுந்த பிரி இழையம் தண்டின் கணுக்களில் காணப்படும். இப்பிரி இழையங்களின் செயற்பாட்டினால் கணு இடையின் நீளம் அதிகரிக்கும். புத்தாவர குடும்பங்களில் பெருமளவில் காணப்படும். பக்க பிரி இழையம் தாவர தண்டு வேரில் காணப்படும். தாவரத்தின் நிலைக்குத்து அச்சிற்கு சமாந்தரமாக காணப்படும். பக்க பிரி இழையத்தின் செயற்பாட்டினால் தண்டின் சுற்றளவு அதிகரிக்கின்றது. தண்டின் சுற்றளவை அதிகரிக்க செய்வது பக்க பிரி இழையமாகவும், கணு இடையின் நீளத்தை அதிகரிக்க செய்வது இடைப்புகுந்த பிரி இழையமாகவும், தாவரத்தின் உயரத்தை அதிகரிக்க செய்வது உச்சி பிரி இழையமாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக நிலை இழையம் என்பதனை நாம் நோக்குவோம். மேலும் பிரிகையடையாத குறித்த தொழிலை அல்லது தொழில்களை ஆற்றுவதற்காக சிறத்தலடைந்த இழையம் நிலை இழையம் என அழைக்கப்படும். நிலை இழையங்கள் 2 வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று எளிய நிலை இழையம், 2 சிக்கலான நிலை இழையம். ஒரே வகையான கலங்களை கொண்டது எளிய நிலை இழையம் ஆகும். அப்ப இதில் உள்ள கலங்கள் எல்லாம் ஒரே அமைப்பினை கொண்டிருக்கும். வேறுபட்ட கலவகைகளின் கூட்டம் சிக்கலான நிலை இழையம் ஆகும். சிக்கலான நிலை இழையத்தில் வேறுபட்ட பல வகையான கலங்கள் காணப்படுவதை நாம் இனி அவதானிக்க இருக்கின்றோம். தாவர தண்டில் காணப்படும் நிலை இழையங்களை இனங்காண்போம். தாவர தண்டு ஒன்றின் குறுக்குபட்டு முகம் காட்டப்பட்டுள்ளது. அதன் பெருப்பிக்கப்பட்ட அமைப்பினை நீங்கள் தற்போது காண்கிறீர்கள். இதில் வெவ்வேறு வகையான இழையங்கள் காணப்படுகின்றன. அதன் உட்பகுதியில் கால் இழையம் காணப்படுகின்றது.
அடுத்து இடைப்பகுதியில் மார் இழையம் காணப்படுகின்றது. இது ஒரு வகை பிரி இழையம் என்பதை நாம் ஏற்கனவே கற்றுள்ளோம். அடுத்து உரிய இழையம் காணப்படுகின்றது. அடுத்து பரிபட்ட உரை காணப்படுகின்றது. நடுப்பகுதியில் மைய இழையம் காணப்படுகின்றது. அடுத்து மேற்பட்டை, மேற்றோல் போன்றனவும் காணப்படுகின்றன. மேற்பட்டைக்கு உட்புறமாக அகத்தோல் காணப்படுகின்றது. எனவே இவ்விளையங்களில் நாம் நிலை இழையங்களை நோக்க இருக்கின்றோம். கோட்டு படத்தினை நோக்குவோம். மேற்றோல், மேற்பட்டை, அகத்தோல், அடுத்து கால் இழையம், உரிய இழையம், மார் இழையம், பரிபட்ட உரை, மைய இழையம், மேற்றோல் மயிர் போன்ற பகுதிகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இதன் கோட்டு வரிப்படமும் அதன் பகுதிகளை குறிப்பதற்காக பரீட்சைகளில் வரக்கூடும். எனவே நீங்கள் தெளிவாக இந்த பகுதிகளை மனனம் செய்து கொள்ள வேண்டும். இதில் மேற்பட்டை புடைக்கல இழையத்தினாலும் பரிபட்ட உரை வல்லுறுக்கல இழையத்தினாலும் ஆனது. அதே போன்று கால் இழையம், உரிய இழையம் ஆகியன சிக்கலான நிலை இழையத்தால் ஆனவை. மார் இழையம் பிரி இழையத்தினால் ஆனது என்பதை ஏற்கனவே கற்றுள்ளோம். எளிய நிலை இழையம் ஒரே வகையான கலங்களை கொண்டது. கலங்களின் வடிவம், கலச்சுவரில் அடங்கியுள்ள கூறுகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு எளிய நிலை இழையங்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படும். புடைக்கல இழையம். புடைக்கல இழையத்தின் தோற்றத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். கோள வடிவான அமைப்புடையதாக காணப்படுகின்றன. மற்றும் கலத்திடைவெளிகளையும் இப்படத்தில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கலச்சுவரும் சீராக காணப்படுகின்றது. அடுத்து ஒட்டுக்கல இழையம். அதன் அமைப்பை நீங்கள் காண்கிறீர்கள். அவற்றின் மூலைகளில் அதிக தடிப்பில் கலச்சுவர் படிவு காணப்படுகின்றது. அடுத்து வல்லுறுக்கல இழையம். அதன் அமைப்பினையும் நீங்கள் காண்கிறீர்கள். ஒட்டுக்கல இழையம் வல்லுறுக்கல இழையமும் கோண வடிவானவையாக காணப்படுகின்றது. புடைக்கல இழையம் கோள வடிவானதாக காணப்படுகின்றது. இவற்றின் கல அமைப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை உற்று நோக்குங்கள். புடைக்கல இழையம் தாவரத்தின் மென்மையான பகுதிகளில் காணப்படும். புடைக்கல இழையத்தின் தெளிவான படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள். இதன் குறுக்கு வெட்டு முகமும் நெடுக்கு வெட்டு முகமும் உங்களுக்கு அவசியமானதாகும். கரு பகுதிகளில் கருவை காண்கிறீர்கள். கரு சுற்றியல் பகுதியில் காணப்படுவதனை நீங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கும். கலச்சுவர், குளியவுரு மற்றும் கலத்திடவழிகள் ஆகியவற்றை காண்கிறீர்கள். புண்பெற்றிடம் மையத்தில் காணப்படுவதனாலேயே அதன் கரு சுற்றியல் பகுதியில் காணப்படுகின்றது. இனி நாம் இயல்புகளை நோக்குவோம். உயிருள்ள கலங்கள் பெரிய மைய புண்பெற்றிடத்தை கொண்டுள்ளன. செல்லுலோசினாலான மெல்லிய கலச்சுவரை கொண்டுள்ளவை. கரு சுற்றியலுக்குரிய குளியவுருவில் காணப்படும். கலத்திடவழி காணப்படும். குறுக்கு வெட்டு முகத்தோற்றத்தில் கோள வடிவானதாகவும் நடுக்கு வெட்டு முகத்தோற்றத்தில் செவ்வக வடிவானதாகவும் காணப்படும். புடைக்கல இழையத்தின் தொழில்கள். முதலாவது ஒளித்தொகுப்பு நிகழ்த்துதல். தாவரத்தின் இலைகளில் காணப்படும் வேலிக்கார் புடைக்கல இழையம், கடற்பஞ்சு புடைக்கல இழையம் ஆகியன ஒளித்தொகுப்பினை மேற்கொள்கின்றன. இரண்டாவது உணவை சேமித்தல். மரவள்ளி, வெற்றாழை, கரட் போன்றவற்றின் வேர்கள், பப்பாசி, வாழை போன்ற பழங்கள், உருளைக்கிழங்கின் முகுள் ஆகியவற்றில் புடைக்கல இழையம் உணவை சேமிக்கின்றது. மூன்றாவது நீரை சேமித்தல். கள்ளி, சதகரைச்சான், நாகதாளி போன்ற வறநில தாவரங்களில் நீரை சேமிக்கின்றன. 4 தாங்குதல். காசித்தும்பை போன்ற நலிந்த தண்டுள்ள பூண்டு தாவரங்களில் புடைக்கல விளையத்தில் உள்ள புண்பெற்றிடங்கள் நீரினால் நிரம்புவதால் ஏற்படும் வீக்க அமுக்கம் பொறிமுறை வலுவை அளிக்கின்றன. 5 வலியை சேமித்தல். தாமரை, அல்லி போன்றவற்றின் இலைக்காம்பு, பூக்காம்பில் உள்ள புடைக்கல இழையக்கலங்கள் வலியை சேமிப்பதால் இவை மிதக்கக்கூடியதாக உள்ளன. அடுத்து ஒட்டுக்கல இழையத்தை நோக்குவோம். இவை திரிவடைந்த புடைக்கல இழையங்கள் ஆகும்.
எனவே புடைக்கல் அழிய கலங்களுடன் ஓரளவிற்கு ஒற்றுமையை காட்டுகின்றன. புடைக்கல இழையத்தின் குறுக்குவட்டு முகத்தையும் நெடுக்குவட்டு முகத்தையும் நோக்குகிறீர்கள். கரு, கலச்சுவர், குழியவுரு காணப்படுகின்றது. இவற்றின் இயல்புகள் இவையும் உயிருள்ள கலங்களாகும். கலத்தினுள் குழியவுரு, கரு, புண்பற்றிடம் காணப்படுகின்றது. கலச்சுவர் மூலைகளில் செல்லுலோசினால் தடிப்படைந்து காணப்படுகின்றது. இதன் விசேட அம்சம் இதுவாகும். கலச்சுவர் மூலைகளில் செல்லுலோசு படிவு கூடுதலாக காணப்படுகின்றது. அதனை நாம் ஏற்கனவே பார்த்த கோட்டு படத்தில் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். கலத்திடை வெளிகொண்டதாகவோ அல்லது அற்றதாகவோ காணப்படலாம். குறுக்குவட்டு முகத்தோற்றத்தில் அறுகோண வடிவானதாகவும் நடுக்குவட்டு முகத்தோற்றத்தில் செவ்வக வடிவானதாகவும் காணப்படும். ஒட்டுக்கலழியம் காணப்படும் இடங்கள் பூசணி போன்ற நலிந்த தண்டுள்ள தாவரங்களிலும் இருவித்திலை பூண்டு தாவரங்களிலும் தண்டின் மேற்றோளுக்கு உட்புறமாக உருளை வடிவில் காணப்படும். இருவித்திலை தாவர இலை நரம்பின் இரு பக்கங்களிலும் காணப்படும். ஒட்டுக்கலழியத்தின் தொழில்கள் தாங்குதல். இருவித்திலை தாவர தண்டுகள் வலிமையடைவதற்கு முன்பு தாங்கும் தொழிலை மேற்கொள்கின்றது. இருவித்திலை இலை நரம்பை சூழ காணப்படுவதால் இலை உறுதியாக கிடையாக காணப்படுவதற்கு உதவுகின்றது. ஒளித்தொகுப்பு. இளம் இருவித்திலை தாவர தண்டுகளில் ஒட்டுக்கலழியம் பச்சோறு மணிகளை கொண்டிருப்பதால் ஒளித்தொகுப்பினையும் மேற்கொள்கின்றது. எனவே தாங்குதல், ஒளித்தொகுப்பு ஆகிய இரு பிரதான தொழில்களை ஒட்டுக்கலழியம் மேற்கொள்கின்றது. வல்லுறுக்கலழியம் அதன் இயல்புகள். வல்லுறுக்கலழியத்தின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். அதில் 2 வகையான கலங்கள் உள்ளதை தெளிவாக அவதானிக்கிறீர்கள். ஒன்று நேர், மற்றது கற்கலம். உயிரற்ற கலங்களாகும். செல்லுலோசு சுவரின் மீது இலிக்னின் துணைச்சுவராக படிந்துள்ளது. கலத்திடைவெளிகள் இருப்பதில்லை. கலச்சுவர் சீராக தடிப்படைந்து கல உள்ளிடம் குழியாக காணப்படும். இவை பிரதானமாக 2 வகைப்படுகின்றது. ஒன்று கற்கலங்கள், 2 நேர்கலங்கள். வல்லுறுக்கலழியம் காணப்படும் இடங்கள். நேர்கலங்கள் கால் இழையத்தில் கால் நேராகவும் உரிய இழையத்தில் உரிய நேராகவும் காணப்படுகின்றது. தேங்காயில் தும்பு, சணலில் நேர், பஞ்சு நூல், கற்றாழையின் இலைகள், அடுத்து கற்கலங்கள், தென்னை, மா ஆகியவற்றின் உட்கனியம், கொய்யா, பேரிக்காய், பியஸ் பழத்தின் சுற்றுக்கனியம், பேரிச்சம்பழம், கோப்பி, பலா வித்துகளின் வித்துரைகள். இவற்றின் வித்துரைகள் வன்மையாக இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பருத்தி, இலவம் பஞ்சு ஆகியவற்றின் வித்துரைகளில் காணப்படும் வல்லுறுக்கலழிய நேர்களில் துணைச்சுவரில் இலிக்னின் காணப்படுவதில்லை. அதனால்தான் அவை அவ்வளவு மென்மையாக காணப்படுகின்றன. வல்லுறுக்கலழியத்தின் தொழில் தாங்குதல், பொறிமுறை வலுவளித்தல். இனி நாம் தற்போது கற்ற புடைக்கலழியம், ஒட்டுக்கலழியம், வல்லுறுக்கலழியம் ஆகிய 3னையும் ஒன்றாக நோக்குவோம். புடைக்கலழியம், ஒட்டுக்கலழியம், வல்லுறுக்கலழியம். அவற்றின் கலங்களின் அமைப்பை நீங்கள் காண்கிறீர்கள். இவை பரீட்சைக்கு மிகவும் உதவியாக இருக்கும். முதலாவது புடைக்கலழியம் உயிருள்ளது, ஒட்டுக்கலழியமும் உயிருள்ளது, வல்லுறுக்கலழியம் உயிரற்றது. 2 புடைக்கலழியத்தில் கலத்திடைவெளி காணப்படுகின்றது. ஒட்டுக்கலழியத்தில் சிறிய கலத்திடைவெளி காணப்படுகின்றது அல்லது கலத்திடைவெளி இல்லாமலும் இருக்கலாம். அங்கு வல்லுறுக்கலழியத்தில் கலத்திடைவெளி இல்லை. 3வது அதன் தொழிலை நோக்குவோம். இது பிரதானமாக உணவு, வழி, நீர் போன்றவற்றை சேமிக்கும் கலமாக காணப்படுகின்றது. ஒட்டுக்கலழியம் தாங்கும் தொழிலை செய்கின்றது. வல்லுறுக்கலழியமும் தாங்கும் தொழிலை செய்கின்றது. 4வது மெல்லிய சீரான கலச்சுவர் செல்லுலோசினால் தடிப்படைந்தது.
இங்கு கலைச்சுவர் செல்லுலோசினால் மூளைகளில் அதிகளவு தடிப்படைந்ததாக காணப்படுகின்றது. இங்கு கலைச்சுவருடன் துணைச்சுவராக இலிக்னின் படிமையால் தடிப்புடையதாக காணப்படுகின்றது. 5. குறுக்குவட்டு முகத்தில் கோள வடிவானது, குறுக்குவட்டு முகத்தில் அறுகோண வடிவானது, குறுக்குவட்டு முகத்தில் அறுகோண வடிவானது. எனவே ஒரே பார்வையில் புடைக்கலளியம், ஒட்டுக்கலளியம், வல்லுறுக்கலளியம் ஆகியவற்றினை ஒப்பிட்டு நோக்கினீர்கள். சாராம்சம்: உயிர்ப்பாக இளையுறு பிரிவிற்குள்ளாகும் புதிய கலங்களை தோற்றுவிக்கும் ஆற்றலுள்ள கலங்களை கொண்ட கூட்டம் பிரியிழையம் எனப்படும். பிரியிழையம் 3 வகைப்படும்: உச்சி பிரியிழையம், இடைப்புகுந்த பிரியிழையம், பக்க பிரியிழையம். மேலும் பிரிகையடையாத குறித்த தொழிலை அல்லது தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தலடைந்த இழையம் நிலை இழையம் எனப்படும். நிலை இழையம் 2 வகைப்படுகின்றது: எளிய நிலை இழையம், சிக்கலான நிலை இழையம். ஒரே வகையான கலங்களை கொண்ட இழையம் எளிய நிலை இழையம் ஆகும். எளிய நிலை இழையம் 3 வகைப்படும்: புடைக்கல இழையம், ஒட்டுக்கல இழையம், வல்லுறுக்கல இழையம்.